ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், பீஸ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஹோல் போடுறது எப்படி ஈஸியாக ஹோல் போடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கான வீடியோஸ் கூட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிளாஸில் நீங்கள் ஹோல் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சைடில் நீங்கள் ஹோல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அங்கே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிட்டை வச்சு ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காமனாக நீங்கள் ஓட்ட போடும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் விலகி போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிட்டை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண அவ்வளோ சீக்கிரத்தில் விலகாது. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்தாலும் சரி, ரைட் சைடில் கன்வீனியன்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் ஓட்ட போட்டு கிளாஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிட்டை இந்த ட்ரில்லர் மிஷினில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிட்டு நீங்கள் ஓட விட்டு பார்க்கணும். ஏன்னா பிட்டு கிராஸாக அது கோணல் மணலாக ஓடனா உங்களுக்கு பிரச்சனை வரும். அதுக்கப்புறமே நீங்கள் ஓட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ கூட ஒரு ஆள்கிட்டன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி நீங்கள் மெதுவாக விட்டுக்கிட்டு நீங்கள் உங்களை ட்ரில் பண்ணலாம். அல்லது டியூப் வாட்டருக்கான டியூப் சொருவி விட்டு மெதுவாக தண்ணி வர மாதிரி அந்த பிளேஸ்லையும் பண்ணலாம். ஸோ நம்ம தனியாக ஓட்ட போகிறதுனால ஸோ அந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் கிடையாதுனால நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி மெதுவாக அப்ளை பண்ணிக்கிறோம். எப்பயுமே நீங்கள் ஓட்ட போடும்போது பிட்டை நேராக வைக்கக்கூடாது. எப்பயுமே 90 டிகிரி சாய்ச்ச மாதிரி வச்சு தான் லைட்டாக சுட்ட விட்டு மெதுவாக கொண்டாந்து கிளாஸில் வைக்கலாம். ஸோ கிளாஸில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவுண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி சுட்ட விட்டுக்கிட்டே தான் மெதுவாக நீங்கள் அப்படியே ஸ்டடி பண்ணணும். ஸோ நம்ம இப்போ 2 மெத்தடில் ஓட்ட போடுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜோல்ட் பண்ணி ஓட்ட போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாவாட்டம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக ஆடிட்டே இருப்போம். ஆடும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்கள் ஓட்ட போடக்கூடிய பிட்டு 32 mm இருந்தால் 32.5 mm பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 5 mm ஒரு 5 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு mm சேர்ந்து விழுவும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாவாட்டின மாதிரி நீங்கள் ஓட்ட போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 0.5 உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக வரும் ரெகுலராக இருக்க பிட்டை சைஸை விட. அதே மாதிரி ஓட்டையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக விழுகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓட்ட போடும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த இடத்துல ட்ரைன் ஆகும்போது மேலே பவுட்ரு பறக்கும். அப்போ நீங்கள் தண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓட்ட போகிறதுக்கு இன்னும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் இந்த மாதிரி மாவாட்டக்கூடாது. ஸோ லைட்டாக உங்களுக்கு நீங்கள் ஜோல் பண்ணல உங்களுக்கு போதுமானது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் பூ மாதிரி பிட்டு எப்பயுமே ஸ்பீடு கொடுக்கவே கூடாது. 40% நான் ஸ்பீடு கொடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஃபுல் ஸ்பீடு கொடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கிளாஸ் கண்டிப்பாக பிரேக் ஆகும். ஸோ இது 6 mm அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஓட்டை விழுந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஓட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 6 mm பொறுத்த வரைக்குமே சீக்கிரமாக ஒரு 1 மினிட் ஒரு 2 மினிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஓட்டை விழுந்துடும். ஸோ கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா பிசுறு தட்டாமல் ஹோல் விழுந்துடுச்சு. ஸோ 6 mm அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஹோல் விழுந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓட்ட போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா 1.25 பிட்டை வச்சு நம்ம ஓட்ட போட்டிருக்கோம். அதாவது 38 mm சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ப்ராப்பராக ஹோல் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓட்ட பாருங்கள், உங்களுக்கு ப்ராப்பராக ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக மார்க் பண்ண பிளேஸ்லேயே உருவாது. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி விழுகும். 6 mm கிளாஸில் நம்ம ஹோல் போட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 12 mm பீசஸில் ஓட்ட போடும்போது டைமிங் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும். ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிஷினை சுத்த விட்டுக்கிட்டு 90 டிகிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி மிஷினை மெதுவாக இறக்கணும். இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி மிஷின் ஓனதுக்கப்புறம் தான் ஸ்டடி பண்ணணும். எடுத்ததுமே ஸ்டடி பண்ணிங்கன்னா மிஷின் சுற்றிட்டு இந்த பக்கம் விலகி வந்துடும். ஸோ நீங்கள் ஓட்ட போடும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஓட்ட போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ எடுத்ததுமே நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா மிஷின் சுற்றிட்டு இந்த பக்கம் விலகி வந்துடும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் தயவு செஞ்சு யாரும் பண்ண வேணாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது மாடல் ஓட்ட போகிறேன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு இப்போ நான் ஓட்ட போகிறது பார்த்தீங்கன்னா 38 mm பிட்டில் பார்த்தீங்கன்னா ஓட்ட போகிறேன். நான் எனக்கு 38 mm கரெக்டாக இருந்தால் போதும், லூஸ் தேவையில்லை அப்படின்னா மிஷினை நீங்கள் கொஞ்சம் கூட ஆட்ட தேவையே இல்லை. டேரெக்டாக நீங்கள் அப்படியே ஓட்ட போட்டிங்கன்னா கரெக்டாக 32 mm நீங்கள் 38 mm நீங்கள் ஓட்ட போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38.2. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்ட விழுகும். ஏன்னா பிட்டு சைஸை தாண்டி 1 mm சேர்த்துட்டு உங்களுக்கு விழுகும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கூட ஆட்டவே இல்லை.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல் இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக விழுகும். ஆனால் நீங்கள் வந்து தண்ணி வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஓட்டை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சாஃப்டாக வந்து விழுகும். எந்த ஒரு இந்த கிளாஸ் பிசிறு தட்டுறது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வராது. ஸோ ஓட்டை வந்து ஃபினிஷ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டை ஃபினிஷ் ஆகும் போது என்னோட எல்போ பார்த்தீங்கன்னா வேகமாக ஆடும். அந்த மிஷின் பாருங்கள் நல்லா வேகமாகவே ஆடும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கணும். இப்போ வந்து தண்ணி ட்ரைன் ஆகிடுச்சு. மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக ஸ்டெடி பண்ணிவிட்டு சுற்றுறோம். இப்போ சுற்றிட்டே இருக்கும்போது பாருங்கள் லைட்டாக அங்கே எண்ட் ஆகும்போது மிஷின் பாரு நல்லா கடன்னு ஆடுதா. இந்த மாதிரி ஆடினாவே அங்கே எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா ஓட்டை வந்துடுச்சு, அவ்வளோதான். ஸோ ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12 mm போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கரெக்டாக நீட்டாக வந்து பிசிறு தட்டாமல் வந்து விழுந்திருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து 16 mm வரைக்குமே வந்து இதே மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி ஓட்டை போடலாம். அதே வந்து 20 mm 19 mm அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா 2 பக்கம் திருப்பி நீங்கள் ஓட்டை போகிற மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து எவ்வளோ தூரம் தள்ளி ஓட்டை போட்டால் வந்து அந்த ஓட்டை வந்து அந்த ஓட்டை போட்டிருக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து உடையாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ஹோல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 32 mm பார்த்தீங்கன்னா அதாவது 1 இன்ச்சு அந்த பிட்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டை போடுறோம். எவ்வளோ தூரம் தள்ளி வச்சு போட்டால் அந்த கிளாஸஸ் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 இன்ச் தள்ளி வச்சு ஓட்டை போடுறேன். அதே மாதிரியே 90 டிகிரி சாய்ச்ச மாதிரி கிளாஸஸ் வந்து அணைச்சிட்டு அப்படியே வந்து மிஷின் கொஞ்சம் லைட்டாக ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டு சுற்றுறோம். ஆனால் 40% to 50% உங்களுக்கு மிஷின் வந்து ஒர்க் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக மிஷின் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வேலை சரி வராது. கண்டிப்பாக பிசுறு அடிக்கும் நிறையா. மிஷின் வந்து ஒரே மாதிரியே சுற்ற விடணும். இப்போ பாருங்கள் கரெக்டாக நான் 1 இன்ச்சு தான் தள்ளி ஓட்டை போட்டுட்டுருக்கிறேன். தண்ணி ட்ரைன் ஆக அதே மாதிரியே நீங்கள் வந்து ஓட்டை போடணும். ஸோ ஓட்டை நீங்கள் சீக்கிரமாக போடணும் அப்படிங்கிறதுக்காக மிஷினை ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வேலை கண்டிப்பாக சரியாக வராது. இப்போ நான் பாருங்கள் முன்ன வந்து லைட்டாக மாவாட்டின மாதிரி எடுத்தேன்னா அது வந்து 1/2 mm சேர்ந்து போகிறதுக்காக இது வந்து எனக்கு கரெக்டாக எனக்கு 32 இப்போ வந்து 32 mm கரெக்டாக எனக்கு விழுந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக மிஷினை கொஞ்சம் கூட ஆட்டாமல் சரிசமமாக ஓட்ட போடுறேன். ஸோ இந்த ஓட்டையுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து விழுந்துருச்சு. ஸோ இந்தாண்ட இருக்குது ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா 1.25, லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு அதாவது 32 mm, ரைட் சைடில் வந்து 38 mm. இதில் லூஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம போட்டு 1 இன்ச்சு டேங்க் நேபிள் நம்ம டைட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டேங்கில் ஹோல் போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட்டு சிலிக்கான் பேஸ்ட் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அந்த பிளாக் வாஷருக்கு பார்த்தீங்களா சிலிக்கான் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா லீக்கேஜஸ் யூஸ் பார்த்தீங்கன்னா வராது. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து ஈவனாக வந்து ஒரே மாதிரி நீங்கள் டைட் பண்ணிக்குவாங்க. அப்போ டைட் பண்ணும் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பிதிங்கி வரும். பிதிங்க சிலிக்கான் மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ இது நம்ம வந்து நம்ம டேங்கில் ஒரு பேக் கிளாஸாக எடுத்துக்குவோமே இது எடுத்துக்கிட்டா நம்ம டைட் பண்ணும்போது வந்து எவ்வளோ கேப் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து டைட் பண்ணி காட்டுறேன். ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 2 இன்ச்சு, ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏன்னா ரொம்ப நம்ம ஒட்டி போய் நம்ம போட்டு வச்சுக்கோங்களேன் டேங்க் நிப்பில் வந்து நம்ம டைட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து உட்காரும். மேலே 2 இன்ச்சு கேப்பு. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு கேப் விட்டுருக்கோம். இப்போ 4 இன்ச்சு தொட்டதுமே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வந்துடும். ஆனால் உங்களுக்கு மோட்டர் ஃபில் பண்ணும்போது மேலே தண்ணி வந்து நல்லா ஏறினதுக்கப்புறம் தான் வந்து வரதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு மேலே தண்ணி நிற்கும் மோட்டர் ஓடும் போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். அக்வாரியம் ரிலேட்டடான உங்களுக்கு எல்லா எக்ஸசரிஸுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். அது மட்டும் இல்லை சம்புக்கு தேவையான எக்ஸசரிஸ் அதாவது பார்த்தீங்கன்னா பயோமீடியா, ஸ்பான்ச் ஃபில்டர், மோட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். ஸோ தேவைப்படக்கூடிய பர்சன் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.